ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம சத்யா சமையலில் குக்கரில் ரொம்பவே எளிமையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரசம் சாதம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். ரசம் சாதம் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பொன்னி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டையும் ஒரு வாட்டி அலசிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மிளகு ஜீரகம் இடித்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக பால் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். காரம் அதிகம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா மிளகு கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ரெண்டுமே அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. 4 பல் போல் பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அப்போ ரசம் சாதம் நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளியை ஊற வச்சுக்கலாம். நான் சின்ன எலுமிச்சை அளவு புளி, 1 மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்திருக்கேன். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா தட்டி வச்சுருந்த பூண்டை ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு லேசாக நிறம் மாறணும். மாறினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகத்தூள் சேர்க்கும்போது அடுப்பு நல்லா சிம் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக கருகிற மாதிரி ஆயிரும். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி பழத்தை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இப்போ காரத்துக்கும் வாசனைக்காகவும் 1 பச்சை மிளகாய், 1 மிளகாய் வத்தல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துக்கலாம். கலந்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்திங்கன்னா நான் 1 கப் அரிசிக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி வைப்பேன். இன்றைக்கி மொத்தமாக புளி கரைசலோடு சேர்த்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு ரசப்பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நுர வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாமே ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்து நம்ம குக்கரை மூடிடலாம். 2லேருந்து 3 விசில் போல் நம்ம விட்டுக்கலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வச்சுருந்த தண்ணி கரெக்டாக இருந்தது. தண்ணி கரெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம சுடுதண்ணி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரசம் சாதம் கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் கண்டிப்பாக சுடுதண்ணி தான் சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டுட்டு லேசாக கொதி வந்ததும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். ரொம்பவே டேஸ்டான ஈஸியான இந்த ரசம் சாதம் ரெசிப்பியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்தடா, சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.